இடமெல்லாம் எங்கள் வரலாற்றினுடைய பாடம். நாங்கள் நடந்து வந்த இடமெல்லாம் எங்களுடைய காவியம். நாங்கள் கருவாடு காய வைத்த அந்த இடமெல்லாம் எங்கள் கரைகள் என்று வாழ்ந்து கொண்டிருந்தோம். திடீர்னு ஒரு நாள் ஒரு அலுவலகத்தில் ஒரு வேலை கிடைச்சது. அந்த அலுவலகத்துக்கு போன ஒரு மாசம் புத்தகம் படிக்கிறதுக்கு சம்பளம் கொடுத்தாங்க. அது அப்படி ஒரு அலுவலகம் பார்த்துக்கங்க. ஒரு மாசமும் புத்தகம் மட்டும்தான் படித்தேன். அந்த ஒரு மாசம் படித்த புத்தகத்தில் 2 புத்தகம் மட்டும்தான் என் வாழ்க்கையை அடியோடு புரட்டி போட்டது. அதுல குறிப்பா என்னன்னா, கடலோர முறைப்படுத்துதல் சட்டம் அப்படின்னு ஒரு சட்டம். அந்த சட்டத்தை எடுத்து பார்த்தோன்னே, கரை நம்மளுது, கடல் நம்மளுது, கடல்ல இருக்கிற மீன் நம்மளுது, அதுல இருக்கிற படகு நம்மளுது, அங்க வாழ்கின்ற மக்கள் எல்லாம் நம்முடையவர்கள் என்று நினைச்சு கொண்டிருந்த போது திடீர்னு ஒரு சட்டத்தை நீட்டி மொத்தமா கடற்கரையிலிருந்து 500 மீட்டர் இது கடலோர முறைப்படுத்துதல் மண்டலம், கோஸ்டல் ரெகுலேஷன் ஜோன். இந்த 500 மீட்டருக்குள்ளதான் நீ வாழணும். அதுல கடலை கூறு போட்டு 4 பிரிவுகளா பிரிச்சிருக்கிறோம். அதுல ஒரு பிரிவு இங்க இருந்து 100 நாட்டிக்கல் மைல், 200 நாட்டிக்கல் மைல் அப்படி பிரிச்சு வச்சிருக்கிறோம். சிஆர்செட் 1, சிஆர்செட் 2, சிஆர்செட் 3, சிஆர்செட் 4. 4ங்கிறது கடல்ல 12 நாட்டிக்கல் மைல். 3ன்றது அங்க இருக்கக்கூடிய கடலோடி மக்கள் வாழ்கின்ற பகுதி. 2ங்கிறது ஏற்கனவே வளர்ச்சி அடைந்த பகுதி. 1 சுற்றுச்சூழல் முக்கியத்துவம் வாய்ந்த பகுதின்னு பிரிச்சு வச்சிருக்கேன் அப்படின்னு எங்களுக்கு அப்போதான் தெரிய வந்தது. அதன் பிறகுதான் இந்த கடல் வளங்கள் குறித்தான பார்வை விரிவாக்கமாக தொடங்குச்சு. ஒரு உண்மையிலேயே ஒரு அதிர்ச்சிகரமான தகவலை சொல்றேன். யாருக்காவது இந்த மேடையில நான் நின்று பேசக்கூடிய காளியம்மாள் என்ன சாதி என்று தெரியுமா? உங்களுக்கு மட்டும் இல்ல, அரசாங்கத்துக்கே தெரியாது. இந்த கையில் எடுத்து வந்திருக்க பாருங்க ஒரு காகிதம். இது தமிழக அரசால் எனக்கு வழங்கப்பட்ட சாதி சான்றிதழ். உலகத்திலே இப்படி ஒரு கொடுமை இருக்காதுங்க, இப்படி ஒரு கொடுமை இருக்காது. ஒரு மனிதனுக்கு, ஒரு விவசாயம் செய்பவனுக்கு இந்து விவசாயி என்று சான்றளிப்பது எவ்வளவு அபத்தமோ அப்படித்தான் இந்து மீனவர் என்ற சான்றிதழை அரசு எங்களுக்கு வழங்கி இருக்கிறது. நாங்கள் யாரையா இந்த உலகத்துல? யார்? மீனை பிடிக்கிறவர் மீனவர், மற்றவரெல்லாம் யாரவர்? நாங்கள் கோட்பாடுகளாக தொல்காப்பியம் வரையறுக்கப்பட்ட காலத்தில் இருந்து நாங்கள்